மாணவ செல்வங்கள் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே 2021 தீம் என்ன, எப்பொழுதிருந்து இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே கொண்டாடுறாங்க, உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஏற்படுத்தின அமைப்பு எது, அதனுடைய நோக்கம் என்ன காரணத்தினால இதை நம்ம ஆண்டிற்காண்டு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடிட்டு வரோம். முதல்ல இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு ஒன்று எப்பொழுது கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1974 ஜூன் 5 தான். 1974 ஜூன் 5 தான் முதல்ல உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. சரி, இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை முதல்ல ஏற்படுத்தின அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை தான் இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை முதல்ல ஏற்படுத்தின அமைப்பு. இது பல்வேறு நாடுகளில் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுது. அதாவது எக்கோ டேனும் என்விரான்மெண்ட் டேனும் வெட் டே, அதாவது வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவை ஷார்ட்டாக வெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபிஷியல் நேம், அதிகாரப்பூர்வ பெயர் அப்படின்னு பார்க்கும்போது யூஎன் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, ஐக்கிய நாடுகள் உலக சுகாதார நிறுவனம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அஃபிஷியல் நேம். சரி, இது எந்த அளவில் கொண்டாடுறாங்கன்னா, வேர்ல்டு வைடு உலக அளவில் ஜூன் 5ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரியேட் அவேர்னஸ் அபவுட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், உலக சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் இடத்துல ஏற்படுத்துறது தான் இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதனுடைய முதன்மையான நோக்கம். 1972 ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் ஒரு ஹியூமன் என்விரான்மெண்ட் சம்மந்தமாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் தான் முதல்ல சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் முதல்ல 1974 ஃபஸ்ட்டு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனுடைய ஃபஸ்ட்டு தீம் என்ன அப்படின்னா, ஒன்லி ஒன் எர்த், அதாவது நாம் வாழறதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அந்த ஒரே ஒரு பூமியினுடைய சுற்றுச்சூழல் சீர்கெடாமல் பாதுகாக்கணும் என்ற விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் விதத்தில் அந்த ஃபஸ்ட்டு தீம் அமைஞ்சிருந்தது. ஒன் செகண்ட் மீண்டும் சொல்கிறேன். 1972 ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் ஜூன் 5 to 16 த யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் த ஹியூமன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் உலகளாவிய சுற்றுச்சூழல் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டினுடைய முடிவில் நமக்கு ஒரு முக்கியமான செயல் திட்டம் தீட்டினாங்க. என்ன அப்படின்னா, யுஎன்இபி, த யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல் சார் செயல் திட்டத்தை நிறைவேற்றினாங்க. அந்த அடிப்படையில் தான் 1974 தொடர்ச்சியாக நம்ம வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இந்த ஆண்டிற்கான, அதாவது 2021 உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கான தீம் என்னன்னு பார்த்தோம்னா, எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன், சுற்றுச்சூழல் அமைப்பு மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தான். இதை ஹோஸ்ட் பண்ண போகிற நாடு எது அப்படின்னா பாகிஸ்தான். இது என்னது பாகிஸ்தான் அப்படின்னு கேட்குறீங்களா? 1972 நிறுவப்பட்டு 1974 முதல் இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வந்தாலும் 1987 இதை ஒவ்வொரு நாடும் தனிப்பட்ட முறையில் தலைமையேற்று நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு யூஎன் அமைப்பு வந்துச்சு. அந்த அடிப்படையில் 2021 தலைமையேற்று நடத்த போகிற நாடு எது அப்படின்னா பாகிஸ்தான். இந்தியா இது வரைக்கும் ஏதேனும் தலைமையேற்று நடத்தியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நடத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி 2 முறை. 2011 இந்தியா இதை முதன்முறையாக உலகளாவிய அளவில் தொகுத்து கொண்டாடியது. 2011 இந்தியா இதை ஹோஸ்ட் பண்ணும்போது தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட், வனங்கள் அப்படிங்கிற தீம் தான். அதில் ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா, நேச்சர் அட் யுவர் சர்வீஸ், உங்களின் தொண்டுகளில் இயற்கை இருக்கிறது என்ற ஸ்லோகனோட இந்தியா இதை தொகுத்து கொண்டாடிச்சு. 2011 அப்புறம் 2018 மீண்டும் இந்தியா 2வது முறையாக வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவை ஹோஸ்ட் பண்ணாங்க. முக்கியமாக நம்ம இதனுடைய தீம் மட்டும் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இது உலகளாவிய அளவில் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2011 ஃபாரஸ்ட், நேச்சர் அட் யுவர் சர்வீஸ், உங்களின் சேவைகளில் இயற்கை இருக்கிறது அப்படிங்கிற தலைப்புலையும், 2012 பார்த்தீங்கன்னா க்ரீன் எக்கானமி, பசுமை பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பில் டஸ் இட் இன்க்ளூட் யூ, நீங்களும் இதில் உள்ளடங்கி இருக்கிறீர்களா அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. 2013 பார்த்தீங்கன்னா திங்க், ஈட், சேவ், ரெடியூஸ் யுவர் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற தலைப்புலையும், 2014 ரைஸ் யுவர் வாய்ஸ் நாட் த சீ லெவல், அதாவது உங்களுடைய குரலை உயர்த்துங்கள் ஆனால் கடல் மட்டத்தை உயர்த்தாதீர்கள் அப்படிங்கிற தலைப்பில் இதை நம்ம 2014 செலிப்ரேட் பண்ணிருக்கோம். 2015 பார்த்தீங்கன்னா 7 பில்லியன் ட்ரீம்ஸ், 1 பிளானட், கன்சியூம் வித் கேர், உயிர் வாழ ஒரு கோள் தான் இருக்குது, 7 கோடி கனவுகள் இருக்கலாம், அதனால் நாம் பொறுப்போட நுகருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2015 தீம் அமைஞ்சிருக்கு. 2016 தீமில் பார்த்தீங்கன்னா ஜீரோ டாலரன்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. டாலரன்ஸ்னாவே நமக்கு தெரியும் பொறுமை. ஜீரோ டாலரன்ஸ்னால் நமக்கு எப்போ பொறுமையே இருக்கக்கூடாது அப்படின்னா, முறையற்று நடக்கக்கூடிய வன உயிர்களினுடைய வணிகத்தில் நாம் பொறுமையாகவே இருக்கக்கூடாது, உங்களுடைய குரலை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2016 தீம் பார்த்தீங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் த இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 2017 கனெக்டிங் பீப்புள் டு நேச்சர் இன் த சிட்டி அண்ட் ஆன் த லேண்ட் ஃப்ரம் த போல்ஸ் டு த ஈக்குவடார் அப்படிங்கிற தலைப்பில் கனடா ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. 2018 தீம் பார்த்தீங்கன்னா பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன், நெகிழி மாசுபாட்டை ஒழிப்போம் அப்படின்னு இதை தொகுத்து உலகளாவிய அளவில் கொண்டாடிய நாடு எது அப்படின்னா இந்தியா. அதே போல் 2019 சீனா
பீட் ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாட்டை ஒழிப்போங்கிற தலைப்புலையும், 2020 கொலம்பியா நாடு டைம் ஃபார் நேச்சர், இயற்கைக்கான நேரம் இது அப்படிங்கிற தலைப்புலையும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை உலகளாவிய அளவில் தொகுத்து கொண்டாடினாங்க. இந்த ஆண்டு 2021 எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன், உலக சுற்றுச்சூழல் அமைப்பு மறுசீரமைப்பு என்ற தலைப்பில் பாகிஸ்தான் உலகளாவிய அளவில் தொகுத்து கொண்டாட இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு என்வரான்மெண்ட் டேக்குன்னே ஒரு ஆந்தம், ஒரு பாடலே தனியாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எப்போ முதலாக இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2013 ஜூனில் இந்த வெட் ஆந்தம், அதாவது வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே ஆந்தம் லான்ச் பண்ணாங்க. யாரால் லான்ச் பண்ணப்பட்டதுன்னா இந்திய நாட்டை சார்ந்த கபில் சிபல், சசி தரூர் மற்றும் இந்திய ஒன்றிய அமைச்சர்களால் லான்ச் பண்ணப்பட்டது. எங்கே இதை லான்ச் பண்ணாங்கன்னா நியூ டெல்லியில் அந்த 2013 ஆண்டிற்கான வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே செலிப்ரேட் பண்ணும்போது இதை லான்ச் பண்ணாங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்த அமைப்பு எது அப்படின்னா உலகளாவிய அமைப்பான ஹேபிடேட் ஃபார் ஹியூமனிட்டி என்ற உலகளாவிய அமைப்பு இதற்கு உதவிகரமாக இருந்துச்சு. திஸ் வெட் ஆந்தம் ஃபங்க்ஷன் வாஸ் லான்ச்டு பை இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். இந்த உலக சுற்றுச்சூழல் தின பாடல் வெளியீட்டு நிகழ்வை ஒருங்கமைத்த அமைப்பு எது அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். மீண்டும் நாம் மெயின் கான்செப்ட்டுக்கு வந்துடுவோம். 2021 வேர்ல்டு என்வரான்மெண்ட் டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன், சுற்றுச்சூழல் அமைப்பு மறுசீரமைப்பு. வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே ஆந்தம் லிரிக்ஸ் இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்கள் உங்களுக்கு ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வர இருக்கின்ற வினாடி வினா கட்டுரை பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு நிறைய பரிசுகள் பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.